ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, தலையில் பயங்கரமான அடி. அப்போது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. அவரை காணவே இல்லை, லேட் ஆகுது, 20 மினிட்ஸ் லேட்டு. அவர் வந்த உடனே அந்த பையனோட அப்பா, நீ எல்லாம் ஒரு டாக்டரா, நீ ஏன் பையனுக்கு உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு அப்படின்னு நல்லா திட்டுறாரு. 2.5 மணி நேரம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணிட்டு வெளியில் வராரு. திரும்பவும் அந்த பையனோட அப்பா திட்டுறாரு. அவர் சொன்ன பதில், உங்கள் பையன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. உடனே இவருக்கு ஆத்திரம் தாங்கவே முடியலை. உடனே ஹாஸ்பிட்டல் டீனுக்கிட்ட போகிறாரு. டீனுக்கிட்ட போய் சத்தம் போடுறாரு, என்ன நீங்கள் டாக்டர்ஸ் வச்சுருக்கீங்க, என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு அப்படின்னு. அதுக்கு அந்த டீன் கூறிய பதில் என்ன தெரியுமா? உங்கள் பையனுக்கு இன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அந்த டாக்டரோட பையனுக்கு நேற்றைக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவன் இறந்துட்டான். அந்த இறுதிச் சடங்கை கூட நடத்தாமல் அவர் உங்கள் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு. அதாவது அடுத்தவர்களை விமர்சிக்கும் போது தயவு செய்து அவர்களின் நிலை என்னவென்று அறிந்து விமர்சியுங்கள்.